என்னப்பா ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? டைம் ஆச்சு. இல்லம்மா நான் வரல, நீ கிளம்பு, நீ போயிட்டு வா. ஏன்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? காலையில கூட நல்லா தானே பேசிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்லப்பா, கிளம்பிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு கழுத்துல போட்டிருந்த கருகமணி அறுந்துடுச்சு. அதுல இருந்தே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னுடைய கணவருக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்னு. அஸ்தக்ஃபிருல்லா. நம்மளுடைய இஸ்லாத்துல கருகமணி போடுறது, கால்ல மெட்டி போடுறது, கையில மோதிரம் மாத்திக்கிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு கட்டாய கடமையும் கிடையாது. திருமணங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற ஒப்பந்தம், அவ்வளவுதான். இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு ஜுவல்ஸா வேணா போட்டுக்கலாமே தவிர அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. நம்ம அல்லாஹ் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணுமே தவிர இந்த கருகமணி மீதுதான் நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் நமக்கு நடக்கும். நீ இந்த மாதிரி அல்லாஹ்வை மீறி இந்த கருகமணி மேல நீ நம்பிக்கை வச்சீங்கன்னா இது கூட ஷிர்க் வைக்கிறதுக்கு சம்மந்தான்ப்பா. அல்லாஹ்வே அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல வேலை நீ சொன்னப்பா, இல்லைன்னா நானும் பெரிய பாவியா இருப்பேன். சரிப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். சரி ஓகேப்பா, நான் ரெடியா தான் இருக்கேன், நீ கிளம்பிட்டு வந்துடு.